குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, வாயிலேருந்து வரக்கூடிய துர்நாற்றங்கள். ஓகே. சில ஓகே, பேருக்கு வந்து அ அந்த பேட் ஸ்மெல் வாய் ஓகே. தொறந்தாலே அவங்களுக்கு ஒரு ஸ்மெல் வருது. பல பேர் வந்து ஒரு காமனா ஒரு 2, 3 பேர்ட்ட வந்து பேசுறதுக்கே கூச்சப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாயிலேருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தோட காரணம் என்ன? என்ன பண்ணா இத வந்து பிரிவென்ட் பண்ண முடியும்? டாக்டர் வெரி சிம்பிள். 2 வகையா வாயிலேருந்து ஸ்மெல் வரலாம். 1 பராமரிப்பு சரியா இல்ல. நெறைய சொத்த பல் இருக்குது. வாய் ஃபுல்லா அழுக்கு இருக்குது. சுகர் இருக்குது. நல்ல கம் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ, அந்த ப்ளீடிங் கம்ஸ்லாம் இருந்ததுன்னா, ஆப்வியஸா இந்த ஸ்மெல் வரும். 2வது உங்களுடைய கட் ஹெல்த். அதாவது ஸ்டொமக்ல ஏதாவது அல்சர்ஸ் இருக்கு. ரொம்ப ஒரு ஈட்டிங் பேட்டர்ன் சரியில்லாம, அல்சர், அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து வாய் சுத்தமா படித்து, அதாவது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா சொன்னத சரி பண்ணிட்டதுக்கு அப்புறமாவும் ஒரு பேட் பிரெத் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஸ்டொமக்லேருந்து வரதுக்காகவும் வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எப்படி சொல்றது? நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து ரொம்ப ப்ராப்பரா ஒரு சிஸ்டமேட்டிக்கா எடுத்துட்டு போனா, இந்த பேட் பிரெத் அப்படிங்கிறதே இருக்காது தான். பல்ல நீட்டா பராமரிச்சு சுத்தமா வச்சுக்கோங்க. ப்ராப்பரான ஈட்டிங் பேட்டர்ன் வச்சுக்கோங்க. ஸ்லீப் வெல், ஸ்டே ஹெல்த்தி. டெஃபினெட்லி பீப்பிள் வில் கம் அரவுண்ட் யூ, வாக் அரவுண்ட் யூ and they will not show any faces on you because of the bad breath. So bad breath is a condition, that's it. That we நாமளே நம்ம சரி பண்ணிக்கிட்டா தான் உண்டு.